நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். செம்பட்டி ரவுண்டனா பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் வழிபடும் குலதெய்வம் கோவில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் வீரக்கல் அருகே உள்ளது. கோவில் சாமி கும்பிடு தற்போது நடைபெற்று வரும் நிலையில் அங்கு வந்த பெண்கள் குளிக்கும்போது அப்பகுதியைச் சேர்ந்த நபர்கள் செல்போனில் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட பெண்கள் மற்றும் சாமி கும்பிட வந்தவர்கள் அந்த நபர்களை பிடிப்பதற்காக விரட்டிய போது தப்பி சென்று விட்டதாகவும் இதனை அங்கு பணியில் இருந்த காவலர்களிடம் கூறியும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்றும், எனவே பெண்கள் குளிக்கும்போது செல்போனில் வீடியோ எடுத்த நபர்களை உடனடியாக கைது செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் செம்பட்டி ரவுண்டனா பகுதியில் மறியலில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டதோடு பரபரப்பான சூழல் நிலவியது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஒட்டஞ்சத்திரம் துணை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையிலான காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சம்பந்தப்பட்ட நபர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதி அளித்ததன் அடிப்படையில் அதனை ஏற்றுக்கொண்டு சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக BS பக்ருதீன். எங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து 10 மணிக்கு அவன் ஆன் பண்ணி வச்சுட்டு போன வீடியோ கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் யாருக்கு என்ன நியாயம்? நாங்க ஊரு விட்டு ஊர் வந்து இங்க கோயில் கொண்டாடுறோம். இத்தனை சனங்கள் இருக்கோம். இதே பிரசிடென்ட் மகளா இருந்தா எங்க அண்ணன் தம்பி வீடியோ எடுத்திருந்தா அவங்க எங்க அண்ணன் தம்பிய சும்மா விட்டுருப்பாங்களா? எந்த ஒரு இதுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. நாங்க கரெக்டா 2:30 இங்க வந்து உட்கார்ந்தோம். யாரோட தயவுமே எங்களுக்கு கிடையாது. பெண்கள் பாதுகாப்புக்காக நீங்க என்ன எங்களுக்கு நியாயத்தை கொடுக்க போறீங்க? அவன் பண்ணின காரியத்துக்கு அவனை என்ன பண்ண போறீங்க? நீங்க எந்த ஊர்? உங்க பேர் என்னமா? என் பேர் லாவண்யா. நான் வருஷாட்ல இருந்து வந்திருக்கேன். இந்த கோயில்ல பிறந்த வீட்டு பிள்ளை. தேனி மாவட்டம். வருஷமெல்லாம் இந்த கோயில்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு போகணும். வருஷம்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு பிள்ளையவே அவன் கடத்திட்டு போறியான், பாலியல் வன்கொடுமை பண்றியான். அவன் நடுத்தர வாழ்வாதார மக்களுக்கு என்ன பயனு? என்ன பாதுகாப்பு? ஒண்ணுமே இல்லாத நடுத்தர மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கேட்கிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு எந்த திண்டுக்கல், பெங்களூரு, திருப்பூர், கோயம்புத்தூர் அத்தனை மாவட்ட ஏரியா மக்களும் இங்க வந்து நின்று இருக்காங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்காம துளி அளவு கூட நகர மாட்டோம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 90405952 809818 19 794 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.